Hello friends, welcome back to Skudana. நான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல The Aristocrat Otherworldly Adventure Season 1 and Episode 2 தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து வேற லெவல் வெறித்தனமாவே இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் இந்த அனிமேல இருக்கிற எல்லா எபிசோடும் நல்லாவே இருக்கும். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் வாட்ச் ஓவர் சப்ஸ்கிரைபர் அது கூட வியூஸ்ல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு சப்போர்ட் தரணும். பார்க்குற ஒருத்தங்க வந்து லைக் பண்ணிருங்க. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சரி ஓகே, நான் வளரும் பேச முடியல. வாங்க இஷ்டக்கு வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் இல்லை வந்து பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து போன வீடியோ எண்டிங் காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து நான் ஒரு அட்வென்ச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே எல்லாம் வந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீ வந்து மேட்சிக் கற்றுக்கணும்னு நினச்சில்ல, அதுக்காக வந்து உனக்கு டீச்சர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அண்ட் இது கேட்டனே வந்துட்டு அவனு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே ரூமில் போய் யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்டு எப்படிலாம் வந்து வரப்போகிறாங்க, எப்படிலாம் இருக்க போகிறாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு சில்வியா வந்துட்டு அவங்க டியூட்டர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வந்து போயிட்டு டெலிபோர்ட் ஆகி அப்படியே வந்து கீழே விழுந்துடுறான். அண்ட் யார் மேலாம் வந்துட்டு அவன் டியூட்டர் மேலே வந்துட்டு விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை எந்திரிச்சிட்டு சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்றாங்க. அப்பதான் பட்லர் சொல்றாங்க, இவங்க தான் வந்து உங்களுக்கு புதுசா கத்தரோடைய டியூட்டர் அப்படி சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எப்படி போயிடுச்சு, சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து கைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அறிமுகப்படுத்திக்கிறான். ஆனால் அது உண்மை இல்லை, இன்னொரு வேலில் வந்து இறந்து இந்த வேலில் ரீபான் ஆகி எனக்கு காட்ஸில் வந்து இன்சென்ட் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் சொல்லிட்டு இருக்கிறான். ஹலோ சார், உங்கள் பையன் கற்றுக் கொடுப்பதில் எனக்கு ரொம்ப அப்படின்னு ஒரு பொண்ணு திக்கி சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அதில் இன்னொரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல எங்களுக்கு வந்து ஆர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் நம்ம ஹீரோவும் பார்க்குறான், அது ஒன்று வந்து எல்ஃபா அப்படின்னு. அண்ட் அதுக்கு இன்னொரு பொண்ணு கேட்குது, ஏன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அது மாதிரி ஃபார்முலாவில் ஒன்றும் பேச தேவையில்லை, என் பையனுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுங்க, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு இவங்களும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாடை வந்து ஸ்பின் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவனு வந்து பயங்கரமாக வந்து பண்ணிடுறான். அண்ட் இது பார்த்து அந்த எல்ஃபோ வந்துட்டு பார்த்தா உனக்கே டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னது சின்ன பையன் எனக்கு டஃப் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவளும் வந்து போட்டி போட வந்துடுறா. அண்ட் காம்பேக்ட் ட்ரைனிங் வந்து இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக சண்டை போடுறான். அண்ட் அவனாலே சுத்தமாக வந்து முடியல. என்ன வாரியர் கார்டு ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்னு நம்ம கைன்னு சொல்லிடுறான். அண்ட் அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிவ் அப் பண்ணிடுறா. அண்ட் நீ வந்து மேஜிக் ட்ரைனிங் கூட அப்படி சொல்கிறா. அண்ட் ஓகே அப்படி சொல்லிட்டு சரி பேசிக்ஸ் பார்க்கலாமா மேஜிக்கில் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு இந்த பேசிக்ஸை வந்து ஆல்ரெடி தெரியும், வாட்டர் பால், ஃபயர் பால், ஸ்டோன் ஏரோ, இது வந்து நான் புக்கில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் இதை பார்த்து நீ வந்து இது என்ன பேசிக்ஸா, இவெல்லாம் வந்து ஹை லெவலில் இருக்கிறான், ஆனால் வந்து இவனுக்கு 5 வயசு தானே நம்ப முடியல, இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்தா இந்த இடம் தான் வந்து அழிஞ்சு போவோம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கே நான் உங்கள்கிட்ட வந்து மேஜிக் கார்டு ப்ரொடக்ஷன் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டு ஆமாம் என்கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி உங்களுக்கு வேத்துக்குறி இருக்கோ என்ன கரிச்சேப் சொல்லி வந்து ஐட்டம் பாக்ஸ்லேருந்து எடுப்பான். அண்ட் இதை பார்த்து நீ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்னது உங்கள்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்குதா அப்படி சொல்லிட்டு கைன் வந்து ஒரு ஜீனியஸ், இவன் வந்துட்டு பண்ண முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியாது, இந்த இடம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ நான் வெளியே போகலாம், நான் வந்து பேட்டிங் மட்டும் தான் வந்து வெளியே போனேன், மற்ற டைமில் வந்துட்டு இங்கேயே தான் இருக்கிறேன், அதனால் வந்து வெளியே போய் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் கைன்னு சொல்கிறான். சரி அப்படின்னா வந்துட்டு வெளியே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு எதுக்கு வெளியே போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இவன் பவருக்கு இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தால் இந்த இடமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இது கேட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் வந்து ஃபர்ஸ்ட் நாளே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பையன் வந்துட்டு இது ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு போய் வெளியே ட்ரைனிங் எடுங்க, ஆனால் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடணும், கேன் உன் லிமிட்டை தெரிஞ்சு வந்து செயல்படு அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ஒரு வாரணியோட அமுச்சு விட்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோ இப்போ தான் வந்து வெளியே போகிறான். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே ஒரு பாறை இருக்குது, சரி ஓகே நீ வந்துட்டு அட்டாக் பண்ணு இந்த பாறையா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னா வந்து மங்களகரமாக வந்துட்டு நெருப்புலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபயர் அட்டாக் வந்து விட்றான். அண்ட் கொஞ்சமாக தான் விட்றான். அண்ட் அதுவே பயங்கர இம்பார்ட்டண்டாக இருக்குது, அவங்களே பறந்து போய் விழுந்துடுறாங்க. அண்ட் கைன் வந்துட்டு நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி அவனு சொல்கிறான். அண்ட் அதுக்கு அவங்க வந்துட்டு இது ரொம்ப ஓவர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி அம்மா அவன் வந்து இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியே உனக்கு எது வந்துட்டு மயக்கம் எது வருதா, அவன் பவருக்கு எது கம்மியாயிருச்சா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அண்ட் கைன் என்ன பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் ஒரே நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரேபிட் வருது. அண்ட் இவங்களும் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருந்து தாவி நம்ம கைன்ட்ட போகுது. நம்ம கைனை வந்துட்டு ஒரு ஸ்டோன் பிளேட்டை வச்சு வந்து அடிச்சு வந்து கொண்டுறான். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து வேற லெவல் கைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஐட்டம் பாக்ஸ் எடுத்து வந்து உள்ள வச்சுக்கிறான். அண்ட் அப்போ தான் வந்துட்டு நானும் நிறைய காசு சேர்த்து வச்சு ஒரு ஐட்டம் பாக்ஸ் வந்து வாங்கணும், அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஹீரோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அண்ட் அப்போ அந்த எல்ஃபோனும் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் வேறு ஏதோ மான்ஸ்டருக்கு இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ 4 ஏதோ வந்து கிரியேச்சர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே வந்துட்டு உன்னோட பவர் வந்து ஒரு தின் லேயராக வந்துட்டு நீ சரௌண்டில் வந்து பரப்பினீங்கன்னா வந்துட்டு உனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ட்ரையிலே வந்து பண்ணிடுறேன். அண்ட் 4 ரேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர சாக்கு. என்னடா அது ஃபஸ்ட் ட்ரையிலே வந்து பண்ணிட்டான், சரி கைன் என்ன பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. சரி வாங்க அட்டாக் பண்ண போகலாம் அப்படி சொல்லி எல்லா போய் அட்டாக் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் எல்லா ரேபிட்ஸும் வந்து கொண்டுடுறாங்க. ஒன்று மட்டும் மிஸ் ஆகி காட்டுக்குள்ளே வருதா. நம்ம ஹீரோ வந்து போய் பிடிக்கிறேங்கிற பேரில் காட்டுக்குள்ளே போகும்போதே வந்துட்டு அவங்களும் தடுத்துட்டு காட்டுக்குள்ளெல்லாம் போகாத, அங்கே வந்து பெரிய பெரிய மான்ஸ்டர் இருக்கும். அண்ட் பல வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இந்த சிட்டியை வந்து அட்டாக் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, அதனால வந்து செவரில் இவ்வளோ பெருசாக இருக்குதா அப்படி சொல்லி வந்து அவனுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ அவங்களும் வந்துட்டு நீயும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் வரணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவனு வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். அண்ட் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ரேபிட் தானே கொண்டா எப்படி வந்து 8 லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படி சொல்லி போய் செக் பண்ணி பார்க்கும்போது பூஸ்ட் வந்து 100x இருக்குது. அண்ட் இது பார்த்துட்டு அவன் பயங்கரமாக சாக் ஆகிட்டு கிரேசியான காட்சியில் வந்து எனக்கு கிரேசி லெவல் பவரை வந்து பயங்கரமாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் வந்து என்னை டேரக்டராக தூக்குள்ள போட்டுருவாங்க அப்படி சொல்லி அவனும் பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கிறான். கைனோட பவருக்குலாம் வந்துட்டு இந்த சாதாரண ரேபிட்லாம் வந்து செட் ஆகாது, வேற ஏதோ மான்ஸ்டர் இருக்குதா அப்படி சொல்லி கில்ல போய் கேட்கலாம் அப்படி சொல்லி கில்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கில்டுக்குள்ளே போகிறான்ல, அதனால எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான். கில்டுக்குள்ளாரையும் அதிகமான மிஷன்ஸ் வந்துட்டு அந்த ரேபிட்டை கொள்றதா தான் இருக்குது. ஒரு சில ரெக்வஸ்ட்ல வந்துட்டு உல்ஃபை கொள்ற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிறவங்கள பார்த்தனையும் பார்ப்பா டாக் இயர்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். நிறைய உல்ஃபெலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், ஆனால் கைனுக்கு அது பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்துட்டு தம்பி அவன் பேர் என்னப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த எல்ஃபும் வந்துட்டு இவன் தான் வந்து டொமைன் லாடோட பையன் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு இல்லை சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து இவங்க வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. அது கைனை வந்துட்டு இல்லை பரவாயில்ல என் பேர் தான் வந்து கைன்வான் சில்வர்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறான். அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு டீரேங்ஸில் வந்து குழந்தைகளை பார்த்து தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் நீங்கள் வேணா என்ன வந்து பார்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லும் போதே வந்துட்டு நீ போய் வேலையை எதுவும் பாடுற அப்படி சொல்லி வந்து அவனை பிடிச்சி திட்டிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தோம் டீரேங்காலாக இருந்துட்டு என்ன திட்டுவேன் அப்படி சொல்லி கையை பிடிக்கிறான். அண்ட் இதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு கம்மனை விட்டுரு அப்படி சொல்கிறேன். அதுக்கு சின்ன பையில நீ யாருப்பா அது அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு இவங்களோட ஸ்டூடெண்ட் தான் நான் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு என்னால் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுகிறேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் வந்து சும்மா தான் கையில் தட்டுறான். ஐயோ கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லி அட்டாக் பண்ண வரான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவனே வந்து அட்டாக் பண்ணிடுறான். அண்ட் அவன் திரும்ப இருந்துச்சு அட்டாக் பண்ணும்போதே வந்துட்டு இவன் அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். அண்ட் உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனை ஸ்வாட் எடுக்கிறான். அண்ட் நீ தான் ஃபஸ்ட்டு ஸ்வாட் எடுக்கிற அண்ட் நீ வருத்தப்பட்டுறாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்புறம் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு அண்ட் அந்த ஸ்வாடை பிடிச்சி அப்படியே அவனை வந்து வெளியே தள்ளி விட்டுறான். அண்ட் அதுக்கு அங்கே 2 அடியாளுங்க வந்துட்டு இங்கே பாரு நீ இப்படி பண்ணிட்டு இருந்தால் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அங்கே டீச்சர்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் அதை அடித்து வெளியே தூக்கி போட்டுறான். நீ செஞ்ச உதவிக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நாள் நானும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த எல்ஃப் ஒன்று சொல்கிறான். அண்ட் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா அப்படி சொல்லி அந்த இன்னொரு பண்ணி கேட்கும்போதே வந்து ஆமாம் நான் வந்து புக்கில் படித்தேன் அப்படின்னு வந்து கைன் சொல்கிறேன். அண்ட் அப்படியே வந்து உங்கள் ட்ரைனிங் வந்து கண்டினியூ ஆகுது. அப்படியே வந்து பல வருஷங்கள் வந்து அப்படியே போகுது. ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய பையன் ஆகிட்டான். மாஸ்டர் கைன் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். உங்கள் டீச்சர்ஸுக்கான 3 வருஷ கான்ட்ராக்ட் வந்து இன்னையோட முடியுது. அண்ட் உங்களுக்கு சொல்லித்தர எதுவுமே இல்லாதனால வந்து அவங்க ரெவன்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல அட்வென்ச்சரை வந்து எனக்காக வந்து எடுக்க நான் வந்து விரும்பலை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் வந்து ஏதோ கிஃப்ட்டுக்கு தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லி அவனும் யோசிச்சுக்கிட்டு சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு காட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு அவங்க வந்து ஐட்டம் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து இந்த ரெட் ரோகர் வந்து கரெக்டாக இருக்கும் மில்லிக்கு அப்படி சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி ஒரு எர்த் ட்ராகன் பார்த்துட்டு அண்ட் இது மீனாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி வந்துட்டு அவனும் வந்து இது வந்து கொண்டுறான். மான்ஸ்டர் வந்து அவுட்ரேஜ்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி வந்து அபயசங்க ஊதிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு மக்கள்லாம் வந்து நாம தான் காப்பாற்றுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துட்டு அவன் கர்ச்சிப்பை எடுத்து உடச்சிட்டு அப்புறம் வந்து டெலிபோர்ட் ஆயிடுறான். அந்த கர்ச்சிப்பை அங்கேயே விட்டு போயிடுறான். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ பெரிய பள்ளமா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அண்ட் அப்போ மெஜிஸ் மேனும் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போதே அங்கே கர்ச்சிப்பு இருக்கிறதே வந்துட்டு அங்கே பார்த்துடுறாங்க. இதுக்கு மேலே கைனுக்கு சொல்லிக் கொடுக்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் வருத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸியாக எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு அவன் ஐட்டம் பாக்ஸில் வந்து போட்டுட்டு இருக்கிறான். இந்த 3 வருஷத்தில் வந்து நீ சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்த கைன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அவன் ஐட்டம் பாக்ஸ்லேருந்து 2 பொருள் எடுத்து இருந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறான். அண்ட் இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது ரெட் ஓகர் அப்புறம் எர்த் ட்ராகன் மெட்டீரியலில் செஞ்ச ஐட்டம் பாக்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறான். என்னது அது நீ தோக்கடிச்சியா? ஹே ரேங்க் டீம் வந்து மொத்தமாக போன கூட வந்து தோக்கடி இது ரொம்ப கஷ்டம் நீ தோக்கடிச்சியா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் தான் வந்து ஐட்டம் பாக்ஸ் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து நான் இது வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவனு சொல்கிறான். சரி இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படி சொல்லி கேட்கும் போதே வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை என் மேன்செட் மட்டும் தான் உள்ளே போவோம்
அப்படி சொல்கிறாங்க. என்னது அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியா, அண்ட் இது வந்து ஒரு நேஷனல் ட்ரெஸ்ஸல் அளவுக்கு இருக்குதே அப்படி சொல்கிறாங்க. இது மட்டும் எங்கிட்ட இருக்குது தெரிஞ்சால் வந்து எல்லாம் எங்களை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம 3 பேர்த்து தவிர இது யார் தொட்டாலும் வந்து உள்ள இருக்கிற பொருள்லாம் அவங்க மேலே வந்து விழுந்துடும், இது ஒரு ஆன்டி தீஃப் ப்ரூஃப் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். அண்ட் இது நேஷனல் ட்ரெஸ்ஸருக்கும் வந்து பியாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இந்த 3 வருஷத்தில் உனக்கு இது நாங்கள் பெருசாக சொல்லித்தரல, ஆனாலும் இது எங்களுக்கு செஞ்சது ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கையினும் இல்லை, நீங்களே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஜாலியாக வெளியே வருது அப்புறம் வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே 2 பேர் வந்து கிஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து வெக்கப்படுறான். சரி கை நான் பெஸ்ட்டை பண்ணு, அண்ட் இந்த 3 வருஷம் ஜாலியாகவே இருந்துச்சு, அண்ட் உனக்கு எதாவது ஹெல்ப்னா வந்து மறக்காமல் என்கிட்ட வந்து கேளு. அதுக்கு நம்ம கையினும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ வந்து வீட்டில் வந்து நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் அங்கே அப்பா வந்துட்டு இந்த கரிச்சிப்பை காமிச்சு இது உங்கள் அம்மாட்ட நான் கேட்டுட்டேன், இது ஒன்று தான் என்ன நினச்சிட்டு தெளிவாக சொல்லு அப்படி சொல்லும் போதே வந்துட்டு இல்லைப்பா நான் வந்துட்டு பிளட் வைக்கிறோம் அப்புறம் எடுத்துட்டாக்கணும் வந்து கொல்ல வந்து நான் வந்து காட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு நீ வந்து பண்ணதை பார்த்து அவங்க பயந்து எல்லாம் இங்கே வந்துருந்தா என்ன பண்ணுறது, உன் லிமிட்டை தெரிஞ்சு வந்து நான் நடந்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற, திட்ட வேற வைக்கிற, திட்டக்கூடாதுன்னு பார்த்தா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நாங்கள் அப்பா வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ சாரி சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் மற்ற வீடியோலாம் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் தாங்க, ஏன் அதுதான் நான் முக்கியமாக கேட்க போகிறேன், கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. எனக்குலாம் வந்து வியூஸே போக மாட்டேங்குது, அதிகபட்சமாகவே 10 வியூஸ் கூட இன்னும் வந்து போகல. அப்படி இருக்க போது நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் தந்து ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் கொண்டு வரணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அண்ட் எனக்கு 2 நாளாகவே வந்து உடம்பு சுத்தமாக சரியில்லை, இன்றைக்கும் அப்படி தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடணுமே அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்கிறேன். அண்ட் இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாச்சும் சப்ஸ்கிரைப் அண்ட் வியூஸ் லைக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you guys. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.